அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேரியட் பிரீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என்று இருவேளையும் நடத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்காக எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னா நம்மளுடைய மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் சார் அவர்கள் திருப்பூர்ல இருந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. சாரை பத்தி அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா ஒரு இளம் வழக்கறிஞர் தன்னோட வழக்க எந்த அளவுக்கு மிகவும் சிறப்பான முறையில நேர்த்தியாக நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம போய் வழக்கு நடத்தி அனுபவத்தை ஏற்படுத்துறதை விட தன்னோட வகுப்பின் மூலயமாக சார் நமக்கு மிக தெளிவான வகையில பல்வேறு வகுப்புகளை நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் மணி அந்த வகுப்போட 2வது பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். முதல் பார்ட்ல முதல்ல மணி சூட்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம், அது என்ன டிகிரி ஆகக்கூடிய ஒரு வழக்கு தானே, அதப்ப என்னப்பா நடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களுக்கு மத்தியில அந்த வழக்கை நடத்தல மிகவும் சிறப்பான முறையில எந்த வகையான டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட முதல் வகுப்புல தெளிவான முறையில நமக்கு சார் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை யாரேனும் பார்க்க தவறு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. உங்களுக்கு இந்த வகுப்பு எதுவும் சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவுல கேளுங்க, சார் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மற்றபடி சார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, ஓகேங்களா? இடையில அன்மியூட் பண்ணிட்டு தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் சார், நான் வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கங்கள். நேத்து அணைய நண்பர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க போல தெரியுது. நேற்று ஒரு 70-75 பேர் ரீச் ஆனாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இப்போ இன்னும் அவங்க வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நேத்து நாம பேசிக் பிரின்சிபல்ஸ், எப்படி நம்ம கிளைண்ட்டினுடைய அவசியம் என்ன, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அவசியம் என்ன, நோட்டீஸோட அவசியம் என்ன, இது எல்லா சூட்டுக்குமே அவசியம்தான். ஆனா மணி சூட்ல இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அதனுடைய அவசியங்களும் லெஃப்ட் ஓவர்ஸ், லக்குனா, லேச்சஸ் இதையெல்லாம் நாம ஓவர் கம் பண்ணி சரியான முறையில ஒரு சூட்டை இன்ஸ்டிடியூட் பண்ணணும், சரியான முறையில ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டிடியூட் பண்ணணும். வெற்றி வாகையை சூடுவதற்கு தேவையான கமாடிட்டிஸ், நம்மளுடைய ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போறோம்னா நமக்கு ஒரு டெஸ்டர் வேணும், அதுக்கு தகுந்தமான உபகரணங்கள் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இருந்தா தானே நம்ம லைன் கிளியரா வருதா, லைன் வரலையா, என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம செய்யறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம வழக்கறிஞர் தொழில ஒரு சூட்டை நாம போடுறதா இருந்தாலும் சரி, சூட்டை நம்ம டிஃபெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான டூல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய டூல்ஸ் எல்லாமே இன்டெலெக்சுவல் பிரெயின் தான் மெயின் டூலே. ஸ்பெசிஃபிக்கா இதுதான் டூல் கிடையாது. ஸோ நம்ம மூளையவே நாம நிறைய டேட்டாஸை உள்ள கொடுத்து ஒரு டூலா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரா படிச்சு பார்க்காம ஒரு கிளைண்ட்டை படிக்கும்போது அது எப்படி படிக்கிறது, ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அதுல எப்படி படிக்கிறது, ஒரு நோட்டீஸ் படிக்கும்போது அதுல எது முக்கியம்னு எடுக்கிறது, எது இன்கிரீடியன்ட் நம்ம பிரிக்கிறது, எதை சொல்ல வந்திருக்காரு, எதை சொல்ல வரல, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பகுத்து ஆய்வு செய்து ஒரு நோட்ஸா நாம எடுத்து அந்த கேஸ்லயே ஒரு செக்லிஸ்டா போட்டு வச்சுக்கிட்டோம்னா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இதை நம்ம சொல்லியிருக்கோமே, இதை நம்ம பார்த்துருக்கோமே, இதை பத்தி நம்ம சர்க்கம்ஸ்டன்சஸ் கேதர் பண்றதுக்கு நமக்கு ஜென்ரலா இருக்கும். ஸோ நேற்று வகுப்புல மெயினா நாம பார்த்தது டெட்னா என்ன, ஒரு லோன்னா என்ன, லோன் எப்போ டெட்டா மாறுது, டெட்டினுடைய அவசியம் என்ன, டிஃபால்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் நோட்டீஸா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, எதற்காக காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கிறோம், காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாத நிலையில நம்ம நிலைமை என்ன ஆகும், நோட்டீஸ்ல இன்கிரீடியன்ஸ் விட்டு போயிருந்தா ரிஜைண்டர் எப்படி போகணும், என்ன பர்பஸ்க்காக பண்ணணும், இது எல்லாமே ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டூல்ஸ் டு என்ஜாய் தி விக்டரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி லிட்டிகன்ஸ். வழக்காடிகளின் சார்பாக நாம் வழக்கறிஞராக வரும் பொழுது நேற்று ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே ஆர்டர் 6னா ப்ளீடிங்ஸ்ல எதெல்லாம் இருக்கணும், எது இருக்க வேண்டாம், ப்ளீடிங்ஸை எப்படி மாற்றலாம், ப்ளீடிங்ஸை எப்படி சரி பண்ணிக்கலாம், எந்த சருமத்துல நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடணும், எந்த சருமத்தில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட வேண்டாம், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தா ஒண்ணு, நோட்டீஸ் கொடுக்காத நிலையில வந்தா, சேஞ்ச் ஆஃப் காலத்து வந்தா, இப்படி பல முனை தாக்குதல்ல நமக்கு வரும்போது மணி சூட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ் பண்றதுக்கு உண்டான சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் நாம ஓவராலா நேத்து நம்மளுடைய கிளாஸ்ல பண்ணினோம்.
இதெல்லாம் மணிசூட்டுக்கு தேவையா அப்படிங்கிறதே இல்லை. இது முதல்ல நாம வழக்கறிஞரா இருக்கிறதுக்கு சூட்டை நடத்துறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு கிரிமினல் வழக்கறிஞரா இருந்தீங்கன்னா பெயில் எடுக்கிறதுக்கு சார் என் பையனை உள்ள இருப்பாரு, என் தம்பி இருக்காரு, அண்ணன் இருக்காரு, மாமா இருக்கா, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, இவங்களை வெளியில எடுத்து விட்டுருங்க அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட பெரிய ட்ரையட் இருக்கா, நம்மகிட்ட பெரிய குவாலிட்டி இருக்கா, இவர் வந்தாதான் பெயில் கிடைக்கும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அது ஜேஎம் கோர்ட்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹையர் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தாலும் சரி, ஈவன் ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூவோ பெரிய ஏதோ வேண்டியது இல்லை. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் அவனை எதுக்கு வெளியில விடணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொன்னா போதுமானது. ஆனா அதே சமயத்துல 1 minute, நான் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு கால் வந்து. அதாவது எது இப்ப கடைசியா நம்ம எதை பேசணும்? இப்போ பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், பெயில்லாம் நம்ம வாங்குறதுக்கு ஒரு பெரிய பிரம்ம பிரயத்தனம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்போ கட்சிக்காரங்க நம்ம கிட்ட வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நம்ம கிட்ட ட்ரைட் இருக்கா, குவாலிட்டி இருக்கா, திறமை இருக்கா, இவர் தான் செய்வாரான்னு பார்க்கணும். ஆனா சிவில் கேஸ் கொடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நம்ம சொத்து சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, வக்கீல்களுக்கு எதுவும் தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் நம்ம கேஸ விட்டுருவாரு, நமக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரத்தை அவங்க உங்களை அறியாமலே வெதர் யூ ஹேவ் எ காம்பிடன்சி டு கண்டக்ட் த கேஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, நம்ம கிரிமினல் கேஸ்ல பெயில் கிடைக்கும், ஆனா கிரிமினல் கேஸ்ல ட்ரையல் கேசஸ் கிடைக்காது. ட்ரையல் கொண்டாந்து கொடுக்க மாட்டான். ஏன்னா சின்ன பையனை நம்பி ட்ரையலை கொடுத்து ட்ரையலை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்துருமே. அப்போ வழக்காடிகள்லாம் நம்மளை விட மிக திறமையாக நம்மளை மெரிட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வழக்கு ட்ரையல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு பண்ணணும். என்னன்னா நம்ம தொழில ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, ஒரு சீனியர்கிட்ட போனா அவர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கோர்ட் ஒர்க்கு, அர்ஜென்ட் ஒர்க்கு நம்ம கிட்ட சொல்லி பண்ணுவாங்களே தவிர, சாயந்தரம் எல்லாருக்குமே பேட்டரி வீக் ஆகி சரி நம்ம ரெஸ்ட்டுக்கு மூடுக்கு போவோம் அப்படிங்கிற போதும், அப்புறம் ஒரு நாள் 2 நாள் இது கிடைக்கும் போது, அப்புறம் நம்ம எல்லாருமே லௌகீக வாழ்க்கையில வந்ததுனால சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இந்த சிஸ்டம் ஆஃப் ப்ராக்டிஸ்ல உள்ள நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ஹடில்ஸ்ல இருக்கிறோம். ஸோ இதை எதுக்கு நான் இவ்வளவு பெரிய விஷயமா சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரையல் கேஸ் எடுத்து சிவில் சூட்டை நடத்தணும்னா டெஃபினட்டா நீங்க இண்டஸ்ட்ரியஸா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இண்டஸ்ட்ரியஸ் ஆகிறதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு பக்குவம் இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் நாம நேத்து அந்த ப்ளீடிங் ஆக்ட் எப்படி இருக்கு, ஆர்டர் 6 எப்படி, ஆர்டர் 7 என்ன, ஆர்டர் 8 என்ன, கம்பல்சரியா நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாரும் நேத்து வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி உங்க மனசாட்சி பொதுவா நீங்க ஆர்டர் 6 ஏதாவது எடுத்து பார்த்தீங்களா, ஆர்டர் 7 எடுத்து பார்த்தீங்களா, ஆர்டர் 8ல ஒரு சிவில் வழக்கறிஞருக்கு என்ன நெசசிட்டி இருக்குங்கிறத பார்த்தீங்களா, பேர் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றத பார்த்தீங்களா, அண்ட் சப்சிக்வெண்டா நேற்று சொன்ன கமெண்ட்ரி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு கூகுள் நமக்கு இந்தியாக்கணும்னு அது இதுன்னு ஃப்ரீ வெப்சைட்ஸ், ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் முதல்ல கொடுத்தது. அப்புறம் நேற்று ஒரு வழக்கினுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஒரு வழக்கினுடைய சாராம்சத்தை ஒரு வழக்காவது படிச்சுட்டு படுக்கணுங்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ், ஆங்கில புலமைகளை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அதை புரிஞ்சு கூட தக்கமை வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சார் இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படிலாம் கேட்க முடியாது, நீங்களா தான் அதை வளர்த்துக்கணும். அது எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அதர் பீப்புள்ஸ். இப்ப நீங்க உங்களுக்கு ஆங்கில புலமை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பக்கத்துல இருக்கவங்கள்ட்டயே வீட்லயே கூட நீங்க போய் சாப்பாடு போட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா கூட, சாப்பாடு போட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடாது, பிரிங் மீ சம் ஃபுட் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வார்த்தைகளா ஆங்கிலத்துல பேசி, ஏன்னா ஆங்கிலம் நம்ம தவிர்க்க இயலாத ஒண்ணு, அவசியம் நமக்கு தேவைப்படுற ஒண்ணு. அதனால அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன வார்த்தைகளா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் லீகல் பேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நம்ம வந்துடலாம். டு பி ஃப்ராங்க் வித் யூ நான் சொல்றேன், நான் 0 to +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான், கல்லூரியில தான் ஆங்கிலத்தை கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நல்ல ஒரு ஆங்கில புலமை தேவையான அளவுக்கு அடிக்குவேட்டா இருக்குது அப்படின்னு சொன்னா
நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கோ அதுக்கோ எல்லாம் போறதுக்கு உண்டான வசதிகளும் இல்லை. எங்க அப்பா 18 வயசுல தவறிட்டாரு. நெசசிட்டிஸ்க்கே தடுமாறிய காலகட்டங்கள்லாம் உண்டு. காலேஜ் படிக்கிறதுக்குமே கஷ்டப்பட்ட காலம் உண்டு. இதுங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னா என்ன ரீசன்னா, நமக்கு நாமே பாடத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல கிடைக்கக்கூடிய சுகர் மடிச்சு கொடுக்குற பேப்பர்ல கொடுக்கக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தை கத்துக்கிட்ட காலம் எல்லாம் உண்டு. ஸோ ஆனா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூகுள் வந்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுது. டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன்ஸ், சயின்டிபிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்குது. அதனால நீங்க, நான் இதை ரிஃபரன்ஸ் பண்ண விருப்பப்படலை, இருந்தாலும் நான் சொல்றேன், நேத்திக்கு வகுப்புக்கு பின்னாடி ஆர்டர் 6, ஆர்டர் 7, ஆர்டர் 8 நீங்க முழுமனதாக உங்களுக்காக நீங்க அதை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா என்னுடைய வணக்கங்கள். சப்போஸ் ஒரு வேலையினுடைய பலூன் காரணமாக உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, முடிஞ்ச இன்னைக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ளார ஒரு மணி நேரம் செலவு பண்ணிட்டு ஆர்டர் 6 என்ன சொல்லுது, ஆர்டர் 7 என்ன சொல்லுது, ஆர்டர் 8 என்ன சொல்லுது, இதுல நமக்கு தேவையான சாராம்சங்களை எதை எடுத்துக்கணும், எது நம்ம விட்டணும், இது நமக்கு என்ன கற்பிக்க வருது அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம 3வது வகுப்புக்கு போகும் பொழுது அதனுடைய தன்மைகளை வந்து நல்லா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக நேத்து நான் சொன்னது லெஃப்ட் ஓவர் லெக்குனா கிரியேட் பண்ணக்கூடாது, லேச்சஸ் விட்டுறக்கூடாது, ப்ளீடிங்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், ப்ளீடிங்ஸ்ல வந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை எடுக்கணும், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை நிரூபிக்கக்கூடிய வகையில் உள்ள ஃபேக்ட்ஸை மட்டும் நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நாம என்ன போறோம் இந்த 2ஆம் வகுப்புல தலைப்புன்னு எடுத்தோம்னா, எதையெல்லாம் வந்து நம்ம ஒரு மணி சூட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மணி சூட்டை பத்தி பார்க்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற வார்த்தைன்னா, சூட்ஸ் ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாடு வேல்யூவேஷன் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல தான் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற எங்கேயும் நீங்க வந்து மணி சூட் அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது, வகைகள் இருக்காது. இப்போ மணி சூட் அந்த செக்ஷன் 22 ஆஃப் தி சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன் அ சூட் ஃபார் மணி இன்க்ளூடிங் சூட் ஃபார் டேமேஜஸ் ஆர் காம்பன்சேஷன் ஆர் அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் annuities or other sums payable periodically, fee shall be computed on the amount claimed. அதாவது இந்த மணி சூட்டுங்கிற வார்த்தையை இவங்க ஏன் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் பண்ற செக்ஷன் 22ல வச்சிருக்காங்கன்னா, அவங்க ஃபீஸை கலெக்ட் பண்றதுக்காக, ஐ மீன் 22ல ஹவ் ரெக்கவரிக்கு கோர்ட் ஃபீஸ் எப்படி வாங்குறதுக்காக தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுலதான் வந்து சூட்ஸ் ஃபார் மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தையில மெயினா என்ன சொல்றாங்க, சூட் ஃபார் டேமேஜஸ் நஷ்டஈடுகளை பெறுவதற்காக, காம்பன்சேஷன் நஷ்டஈடு பெறுவது. அப்ப டேமேஜஸ்னா நடந்த, அதாவது ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட நஷ்டங்களை பெறுவது. காம்பன்சேஷன்னா தகுந்த நஷ்டஈடு பெறும் வழக்குகள். அரியர்ஸ்னா கொடுக்க வேண்டிய பாக்கிகள் இருந்து அந்த நமக்கு அந்த குறிய நேரத்துல வராம இருந்தால் அதை பெறுவது. மெயின்டெனன்ஸ், அதாவது குடும்ப நல வழக்குல வழங்கப்பட்ட மெயின்டெனன்ஸை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறது சிவில்ல கொண்டு வர்றது. அண்ட் சப்சிக்வெண்டா வந்து நிறைய மணி பேயபிள்ஸ் பீரியாடிக்கலி அப்படின்னு ஜென்ரலா சொல்லிட்டாங்க. பீரியாடிக்கலி மணி பேயபிள், அது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வந்து நீங்க மணி சூட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்கு நேத்து நம்ம பேசும்போது ப்ரிடாமினண்டா கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து ப்ராமிசரி நோட்டு. இதுல மூலமா மணி சூட்டுனாலே வந்து ப்ராமிசரி நோட்டு ஒரு வருது. ஸோ 1ஆம் நம்பர் ப்ராமிசரி நோட். இப்ப 2வது எந்த சொல்லணும்னா ப்ராமிசரி நோட் வித் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது செக்கையும் சேர்த்துக்கலாம். அதாவது செக் ப்ரொசீடிங்ஸ் வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் 138. சைமல்டேனியஸா நீங்க ரெக்கவரி ஆஃப் மணிக்கு சிவில் சூட்டும் போடலாம். அதுல பார் கிடையாது, நீங்க செக் கேஸ்க்கு போயிட்டீங்க அதனால இதை நீங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குது. ப்ராமிசரி நோட் கொடுத்திருந்தாலும் இட் ஃபார்ம்ஸ் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங், செக் கொடுத்திருந்தாலும் இட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்டர்டேக்கிங். போத் தி திங்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் அண்டர் தி மணி சூட்ஸ் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ புரோனோட்ஸ் 2வது விஷயமா புரோனோட் அலாங் வித் ஓகே. நான் பேசுனது நெட்வொர்க் கிடைக்கல உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். அதாவது ப்ராமிசரி நோட் என்பதை
ஒரு விதமான கண்ணுக்கு தெரியக்கூடிய மணி ரெக்கவரி பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ராமிசரி நோட் எகெயின்ஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணி பணம் பெறுவதற்காக போடப்படும் வழக்குகள். அது வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு ஆவணம். அதே மாதிரி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆவணம் செக்கு. அந்த செக்கு இப்ப நடைமுறையில நிறைய பார்த்திருக்கோம். 138 கேஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அந்த செக்கை பயன்படுத்தி ரெக்கவரி ஆஃப் மணிக்கு சிவில் சூட் சைமல்டேனியஸா போடலாம். தெர் இஸ் நோ பார் ஃபார் தட் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்டா நாம எதை பார்க்கலாம் அப்படின்னா, பண ரெக்கவரிக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் மணி ரெக்கவரி சூட். நீங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இடத்த நான் வந்து உங்களுக்கு கிரைம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அவரு கிரைம் பெற்றுக்கொள்வதற்கு வாங்கிக்கிறேன்னு சம்மதிச்சிருப்பாரு. இவர் முன்பணம் கொடுக்க சம்மதிச்சிருப்பாரு. அவர் முன்பணம் வாங்கியிருப்பாரு. மிச்ச பணத்தை இத்தனை காலத்துக்குள்ள வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவர் கொடுக்க தயாரா இருக்கேன்னு இருப்பாரு. இவர் கொடுத்திருப்பாரு அல்லது கொடுக்க மறுத்திருப்பாரு. இதனால் ஏற்படும் பிறகுல வந்து அவர் வந்து ப்ராப்பர்ட்டியை எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் மூலமா சொத்தை கேட்டு போடுறது. கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஏற்றதை ஆற்றக மீறப்படும் பொழுது அதனால் ஏற்படும் பலனுக்காக ஸ்பெசிபிக் பண்ண. ஆனா இந்த மாதிரி வழக்குல மணி சூட்டா எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர். இப்ப நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து விவரம் தெரிஞ்ச வழக்கறிஞர் வந்து இடத்த மட்டும் கேட்டு ப்ரேயர் போட மாட்டாங்க. கூடவே ஆர் அப்படின்னு ஒரு காலத்துக்கு ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் எனக்கு நான் கொடுத்த முன்பணத்துக்கு வட்டி சேர்த்து உத்தரவிட வேண்டும் அப்படின்ற ஒரு பரிகாரத்தை வைப்பாங்க. அப்போ நீங்க கொடுத்த முன்பணத்தை ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவர் இல்லா நிலை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டியூவலா ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரோட ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல கேட்டாலும் அதுவும் ரெக்கவரி ஆஃப் டியூஸ், ரெக்கவரி ஆஃப் மணி அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ். இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ நாம செக்ஷன் 22ல சொன்ன மாதிரி டேமேஜஸ் அப்படின்னா நீங்க எப்படி பொருள் போடணும்? டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம், நம்ம நேரா போய்கிட்டு இருக்கோம், இன்னொருத்தர் வந்து அதை மோதிட்டாரு, அது வந்து என் வண்டியை டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு லிட்டரல் மீனிங். டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு லிட்டரல் மீனிங், அதாவது இழப்பு அப்படிங்கிறது. இதுல நம்ம மணி சூட்ஸ் அப்படின்னு வரும்போது இழப்பு எவ்வாறு ஏற்படுகிறது? இழப்பு எந்த வகையிலையும் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கேஸ்ல வந்து ஒரு உயிரிழந்தவருக்கோ காயமடைந்தவருக்கோ மோட்டார் வாகன சட்டத்துல வந்து விதிவகைகள் இருக்கிறதுனால நீங்க ட்ரிபியூனல் மூலமா போய் உங்களுக்கு அன்லிக்விடட் டேமேஜஸ்ல காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவீங்க. இழப்பீடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த. ஆனா கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல ஒரு இழப்பீடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறது இன்னொரு நிறுவனத்தோட. அந்த நிறுவனம் வந்து அந்த பொருளை நீங்க எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அந்த காலத்துக்குள்ள வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொள்முதல் ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. அதுல வந்து நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த பொருளை செய்யறவர் செய்து கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது அந்த பொருளை அவர் செய்து வைத்து விட்டு குறிய நேரத்தில் வாங்குபவர் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலோ இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. அந்த நஷ்டத்தை கிளைம் பண்றதுக்கு பேரும் டேமேஜஸ் தான். ஸோ நீங்க டேமேஜஸ்னா பாதிப்பு அப்படிங்கிற பொருள்படாமலும், டேமேஜஸ் மீன்ஸ் நஷ்டத்தையும் டேமேஜ் என்ற சொல் குறிக்கிறது. ஸோ ஒருவருக்கு ஒரு ஒப்பந்தத்தில் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ல ஏற்படும் கூடிய நஷ்டங்களை நாம வந்து சூட் ஃபார் டேமேஜஸ் அப்படிங்கிற தலைப்பில் நாம கேட்கிறோம். காம்பன்சேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இழப்பீடு கேட்குது. டேமேஜஸ்க்கும் இழப்பீடு கேட்கலாம். காம்பன்சேஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புகழிறக்க வழக்குகள் இருக்குது. ஒருத்தர் வந்து நம்மள டிஃபேம் பண்ணிடுறாரு ஒரு எக்ஸ்பிரஸ்டு ஃபார்மட்ல, ஒரு பொது வழியில என்னுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில வந்து பேசிட்டார். என்னோட இமேஜ் ஹஸ் பீன் ஸ்பாயில்டு. ஸோ இந்த மாதிரி வழக்கெல்லாம் நம்ம காம்பன்சேஷன் கேட்கலாம். இதுல வந்து நஷ்டம் ஒன்றும் பெக்யூனியரி லாஸ் ஒன்றும் இருக்காது. ஆனா என்னுடைய இன்டலெக்சுவல் சர்க்கம்ஸ்டன்சஸ், என்னுடைய ஃபேம், என்னுடைய புகழ் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டுருச்சு. சமுதாயத்துல நான் ஒரு குறைவான ஆளா போயிட்டேன். இதனால எனக்கு மிகப்பெரிய மென்டல் அகனி
மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ காம்பன்சேஷன் போட்ட மாதிரியான வழக்குகளும் உங்களுக்கு டேமேஜஸ் அப்படின்னு கூட நம்ம ரெப்புடேஷன், டிக்னிட்டி எல்லாமே இருக்கு, வார்த்தைகள் தான். அதே மாதிரி ரெக்கவரி ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வேற டைப் ஆஃப் சூட் என்ன இருக்கு அப்படின்னா சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ். இந்த நம்ம நண்பர்கள்ல பிகாம் படிச்சிருக்கவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியாது, அல்லது கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அறிவியல் சார்ந்த இளங்கலை பட்டம் பெற்று முதுகலையா நம்ம எல்எல்பி வாங்கிட்டு வர்றவங்க இருக்காங்க, பிஎல் வர்றவங்க இருக்காங்க, சோசியாலஜி ஹிஸ்டரி படிச்சுட்டு வர்றவங்க இருக்காங்க, பிபிஏ பிகாம் படிச்சுட்டு வர்றவங்க இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சு வர்றவங்க இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் தெரியாம வர்றவங்க இருக்காங்க. எல்லாம் கலந்துதான் நாம இப்போ வழக்கறிஞராக இருக்கிறோம். அப்போ நீங்க பேசிக்கா சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அக்கௌண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி நீதிமன்றங்கள்ல வந்து நிரூபிக்க தகுந்ததாக அட்மிசபிள் எவிடன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, இதுதான் சூட்சமம். இப்ப பாருங்க, ப்ராமிசரி நோட்ல சூட்சமம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து நேத்து ஒருத்தர் அழகா சொன்னாரு எக்ஸிகியூஷனை நிரூபித்தல். ரெண்டாவது என்ன சொன்னாரு, இன்னொரு நண்பர் வந்து அந்த ஆவணத்தை வந்து இப்ப நான் ப்ராமிசரி நோட் வரும்போது ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் ஆன் தி பார்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ்க்கு நான் டீப்பா சொல்லிடுவேன். அப்போ அது ஒரு சூட்சமம். பிளைண்டிஃப் சைட்ல ஒரு சூட்சமம் இருக்கும், டிஃபெண்டன்ட் சைட்ல ஒரு சூட்சமம் இருக்கும். அப்போ அந்த சூட்சமத்தை பயன்படுத்தினாலே நமக்கு போதுமானது. ஆனா 138 கேஸ்ல கிரிமினல் கேஸுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது, சிவில் கேஸுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. அதை சொல்லலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ஆல்டர்னேட்டிவ் பிரேயர் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரேயர் அடிக்கிறதுக்கு அதுல ஒரு சூட்சம் இருக்கும். செக்ஷன் 16C ஆஃப் தி கான்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸுக்குள்ளார போயிட்டு ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் பிரேயர் வந்து கேட்கும் பொழுது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ் லிமிடேஷன் வராம இப்போ போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆனா டேமேஜஸ் சூட்ல வந்து சஸ்டைன்டு டேமேஜஸ் எப்படி, அன்சஸ்டைனபிள் டேமேஜஸ் எப்படி, அந்த மாதிரி வழக்குல இன்கிரீடியன்ட் சூட்சமங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பேசுவோம். ஆனா அக்கவுண்ட் சூட்னு வரும் பொழுது எதையெல்லாம் நிரூபிக்கக்கூடிய பொருண்மைகளாக இருத்தல் வேண்டும், எதையெல்லாம் நிரூபித்தால் மட்டுமே உங்களுக்கு கணக்கு வழக்குகளில் தேவையான டிகிரி கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சமத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கமர்ஷியல் சூட்ஸ் அப்படிங்கிறத இப்ப 2016 இருந்து கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு தனியா கொடுத்து இந்த நம்ம கூட்டமா இருக்கக்கூடிய பிரிவுகளை கொண்டு அந்த ஓஎஸ்ல இருந்து ஒரு தனி பக்குவமா ஒரு கமர்ஷியல் சூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் லா கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் டைல்யூட்டட். அப்படியான வழக்குகள்ல எந்த அவசியமான இன்கிரீடியன்ட், எந்த ஆவணங்கள் பிரிடாமினன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். இதுக்கு இதெல்லாம் ரெக்கவரி ஆஃப் மணி அப்படின்னு இருந்தாலும் நீங்க ரெக்கவரி ஆஃப் மணிய சூட்டு போட்டு லீகலி என்போர்சபிள் டெட்டை வாங்கினா உங்களுக்கு கிடைக்க போறது டிகிரி. நீங்க சூட்டுக்கு போகாமலே டிகிரிக்கு ஈக்குவலா ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதையும் நீங்க சிவில் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வசூல் செய்ய முடியும். அப்ப சூட் ஃபார் ரெக்கவரி, சூட் ஃபார் மணி அப்படிங்கிறத வந்து மணி சூட் வந்து நீங்க அப் டு டிகிரி வாங்குறதுக்கா வரைக்கும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம டிகிரி வாங்கினதுக்கு பின்னாடி எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல பணத்தை வசூல் பண்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க வந்து ஒரு சினிமா தியேட்டர்ல 100 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கும், 500 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்கும், 250 ரூபாய் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஆனா எல்லாம் வந்து சங்கம் ஆகிறது ஒரு இடத்துல வரும். அது மாதிரி டிகிரிக்கு ஈக்குவலண்டான ஆர்டர் வந்து அவார்டு. டிகிரிக்கு அவார்டுக்கும் ஈக்குவல் தான். டிகிரி இஸ் என்போர்சபிள் ஃபார் எக்ஸிகியூஷன், அவார்டு இஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டபிள். நீங்க ஒரு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் படி ஒரு அவார்டு வாங்கியிருந்தாலும் அதை வந்து மாவட்ட நீதிமன்ற இபி மூலமா தான் நிறைவேற்ற முடியும். அல்லது எந்தெந்த இடங்கள்லாம் அவார்டு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எம்எஸ்எம்டி செக்டார், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு சொல்லி எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரம் ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஒரு சூட்சமா சொல்லியிருக்காங்க. அதாவது பாக்கியை
நீண்டகால கடனை வசூல் செய்வது உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு. அங்க போய் நம்ம சிவில் கோர்ட் மாதிரி நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்டி வரணும்னு அவசியம் இல்லை. அங்க இருந்து நீங்க அவார்டு வாங்கிட்டு டிகிரிக்கு ஈக்குவலா வந்துக்கலாம். ஆர்பிட்ரேஷனுக்கு போயிட்டு டிகிரிக்கு ஈக்குவலண்டா வாங்கிக்கலாம். ஆர்பிட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, both the parties are coming pursuant to the agreement in circumstances, the award is the attains the finality. There is no scope for appeal unless except the provisions found in section 34 of the arbitration கத்துக்கிட்டாங்க. அப்ப அங்க ஒரு சூட்சமா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சீட்டு நடத்திட்டு இருப்பாங்க, சீட்டு போடுவோம் வந்துருக்கும். அந்த சீட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் இருக்கும், அங்க வந்து அவார்டு பாஸ் பண்ணுவாங்க, அதையும் என்போர்ஸ் பண்ண வருவாங்க. இப்ப அடுத்து வந்து நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓஎஸ் விட மணி சூட்ல சீக்கிரமா டிகிரி கொடுப்பாங்களா? நீங்க கேஸ் நடத்த பொறுத்து இருக்கு. அவங்க எதிர் வக்கீல நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கீங்க, அவரை வாய்தா வாங்க விடாதீங்க, நீங்களும் வாய்தா வாங்காதீங்க. கோர்ட்டு கண்டிப்பா டிகிரியை சீக்கிரமா கொடுத்துரும். கோர்ட்டு இழுக்காது. சிவில் வழக்குகள் லேட் ஆகிறதுக்கு காரணமே ஒண்ணு வழக்காடி வழக்கறிஞர், இல்லைன்னா எதிர் வழக்கறிஞர், அல்லது வழக்காடி வழக்கறிஞருடைய வழக்காடி அல்லது எதிர் வழக்காடி. அவங்களுக்கு ஃபைனாலிட்டி வேணான்னு சொல்லி கேஸை இழுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது இன்டர்லெக்யூட்டரி அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருங்க சார். நீங்க அப்புறம் ஒரு ஐயா போடணும், ஐயா நம்பர் ஆகும், நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸ் ஆஃப் ஹியரிங் வாங்கணும், கவுண்டர் போடணும், கவுண்டருக்கு 3 தடவை இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் நோ ஃபர்தர் அட்ஜென்மெண்ட், லாஸ்ட் சான்ஸ், ஃபைனலி, இதெல்லாம் 3 தடவை வரும். அதுக்கப்புறமும் போட மாட்டாங்க. அப்புறம் ரெஸ்டோரேஷனுக்கு பின்னாடி டிஃபால்ட்டு, நெசசிட்டி, இப்படி எல்லாம் வழக்குகளை போட்டு 1 வருஷம் 2 வருஷம் எழுதுக்கிட்டே போனோம்னா என்ன பண்ண முடியும்? எம்எஸ்எம்இ கமிட்டி ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் அது வேற பாலா. ரீஹாபிலிட்டேஷன் வந்து புனருதாரணம் அது வேற, அவார்டுங்கிறது வேற, ரீஹாபிலிட்டேஷன் கிளைம்ங்கிறது வேற. அதனால அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியாது. தட்ஸ் a different matter. ஸோ அவார்டு பெற்றுக்கிட்டு அதையும் நாம வந்து சிவில் ஃபோரம் மூலமா தான் பண்ண முடியும். இப்போ கன்சியூமர் ஃபோரம் எடுத்துக்கோங்க, அதுலயும் மானிட்டரி டிரான்சாக்ஷன் இருக்குது. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு கன்சியூமர் வந்து நாடினாலும் அவருக்கு அங்க காமன் சென்ஸ், புனிட்டிவ் டேமேஜஸ், அந்த டேமேஜஸ், இந்த டேமேஜஸ், 6 விதமான டேமேஜஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு டேமேஜஸை வந்து காம்பன்சேட் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலும் அதை ரெக்கவரி பண்றதுக்கு சிவில் நீதிமன்றங்களுக்கு தான் வர்றாங்க. அப்போ நாம வழக்கறிஞராக இருக்கும் பொழுது மணி சூட் அப்படிங்கிறத நாம பயன்படுத்தினாலும், மனத்தை ரெக்கவரியை பயன்படுத்தினாலும், அப் டு ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் வரைக்கும் போனாலும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரெக்கவர் பண்றதுக்கு உதவுது, அவார்டு எவ்வளவு முக்கியமாகுது, டிகிரி எவ்வளவு முக்கியமாகுது, டிகிரியை வந்து அப்பீல் போனாங்கன்னா எப்படி செட்டிஸ்ஃபைட் பண்றது, அப்புறம் ஃபைனாலிட்டி ஆஃப் டிகிரி எப்படி எடுத்துக்கிறது, எப்படி ரெக்கவர் பண்றது, இன்ட்ரெஸ்ட் எப்படி கிளைம் பண்றது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடிஷனல் எப்படி கிளம்புறது, கவுண்டர் கிளைம் வந்தா எப்படி செட் ஆஃப் பண்றது, இது எல்லாமே நமக்கு தரோவா தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு மணி சூட்ல வந்து நீங்க ஒரு ப்ரிடாமினன்டான லாயரா வர முடியும். ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாம் ஓவரால் available circumstances of money suits in different categories. ஆர்பிட்ரேஷன்னா அது சிவில் கோர்ட்ல நடக்காது, கன்சியூமர்னா செப்பரேட் ஃபார்ம்ல நடக்கும், எம்எஸ்எம்இனா அது தனி இடத்துல நடக்கும், ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் செட்டப் பண்றவர்கிட்ட முன்னாடி நடக்கும். இது போக ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம் படி நம்ம ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் மாற்றுமுறை தீர்வு மையம் அப்படின்னு ஒரு மையம் வச்சுட்டு சிபிசில கம்பல்சரியா ஆர்டர் 10ல இதுக்கு அனுப்புறாங்க. லோக் அதாலத்துக்கு சமரச தீர்வு மையத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சமரச தீர்வு மையத்துல எழுதி கொடுத்துட்டு அந்த பணத்தை கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா எப்படி வசூல் பண்றது அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி விற்கிறது, மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி விற்கிறது, அதை எப்படி வசூல் பண்றதுங்கிறது சிவில் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் ப்ரொசீஜர் கோட்ல மணியை ரெக்கவரி பண்றதுக்கு ஈவன் சிவில் அரசு கூட நம்ம போகலாம், அட்டாச்மெண்ட் ஆஃப் மூவபிள்ஸுக்கு போகலாம், நிறைய சிஸ்டம் இருக்குது, ஏடிஆர் சிஸ்டம் இருக்குது. இப்படி பல விதங்கள்ல இருக்கக்கூடிய வகையெல்லாம் நம்ம கவர் பண்ணி போகணும். ஸோ இன்னைக்கு எத்தனை வகையான மணி ரெக்கவரி சூட்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அநேகமா உங்களுக்கு இந்த மாதிரி சூட்ல 1-2ல உங்களுக்கு பழக்கம் இருக்கும், 1-2ல பழக்கம் இல்லாம இருக்கும், 1-2 நம்ம நடைமுறைகள் இல்லாமல கூட இருக்கும். ஸோ ஓவராலா இன்னொரு முக்கியமான மார்ட்கேஜ் சூட்ஸ் இருக்கு. மார்ட்கேஜ் எழுதி கொடுத்தவன்றதும் பணத்தை தான் ரெக்கவர் பண்ண போறோம். அதனால மார்ட்கேஜ் சூட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஓஷன். அதே மாதிரி மார்ட்கேஜ் சூட்ல 2 பிரிவு இருக்கு. சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர், சூட் ஃபார் ரிடம்ஷன் இருக்குது. ஃபோர்க்ளோஷர் டிகிரி என்ன அவசியம், ரிடம்ஷன் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவசியம், அப்புறம் அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, சூட் ஃபார் ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்படி பல பிரிவுகள் ஒண்ணுக்குள்ளாரே பிரிவாவே போகும். ஆக நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க சிவில் வழக்குகள்ல பணத்தை ரெக்கவரி பண்ணுவதற்கு உண்டான வகையங்கள்ல தரோவா இண்டஸ்ட்ரியஸா பக்குவப்பட்டுட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரையல் கேசஸ் எல்லாம் வந்து சேரும். அப்போ இதுல நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்துக்கணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் சிவில் சூட்ஸ் நடத்த முடியாது. ஜஸ்ட் லைக் தட் விட்டீங்கன்னா பணம் போயிடும். அதனால இபி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் லிமிடேஷன் பாயிண்ட்ஸ், டைம் கான்சிக்வன்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப செக்லிஸ்ட் போட்டுட்டு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டு டைம் அண்ட் ஆக்ஷன் பிளான் போட்டுட்டு நீங்க தொழில் செய்யணும். நாம அடிக்கடி வெளியூருக்கு போறோம், நம்ம ஜூனியரை நம்புறோம் அப்படின்லாம் இதுல பண்ண முடியாது. யூ ஷுட் டேக் ஹோல்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் லிட்டிகன்ஸ் so as to enjoy the benefits of the case. இதெல்லாம் கூட உங்களுக்கு ஹடில்ஸ் இருக்கத்தான் செய்யும். சில ஜட்ஜஸ்க்கு சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ்ல என்ன சொல்ல வரோன்ற கூட உங்களுக்கு தெரியாது, ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாது, எதுக்கு நடத்துறாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு கிரிமினல் வழக்குகளும் சிவில் வழக்குகளும் கலந்து வருவாங்க. அப்போ நாம தான் அவங்களுக்கு அந்த வகையங்களை ரிஃப்ரெஷ் பண்ணி இதெல்லாம் எசென்சியல்ஸ்ன்னு சொல்லி சாமபாத தான தண்டம் எல்லா வகையிலையும் நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும். சரி, இன்னைக்கு ப்ராமிசரி நோட்ஸ் 138 பேஸ்ட் ப்ராமிசரி நோட்ஸ், 138 செக் பேஸ்ட் ரெக்கவரி நோட்ஸ், ஸ்பெசிபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ரெக்கவரி ஆஃப் மணி, recovery of damages, recovery of account suits, money recovered, redemption of accounts, rendition of accounts, then commercial suits, arbitration, award enforceability, award from MSMD enforceability, award from cheat register and other things enforceability, award from some other circumstances enforceability. இது எல்லாமே இருக்கு. இதுல மறக்கக்கூடாத இன்னொன்று விஷயம் இருக்கு சார். இதெல்லாம் இருக்கே சார், இது மட்டுமா சார் வருது? நான் வீடு வாடகை கொடுத்துருக்கேன் சார், ரொம்ப நாளா வாடகை கொடுக்கல சார். அப்ப அரியர்ஸ் பணத்தை வசூல் பண்றது சூட்டா வராதா சார்? வரும். ஸோ ரெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, முனிசிபல் கோர்ட்டுடைய பவர்ஸ் எல்லாம் பைஃபர்கேட் பண்ணிட்டு ரெண்ட் கோர்ட்னு தனியா கலெக்டரேட்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்ட் கோர்ட்ல எப்படி வருது? இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெரா ஆக்ட் பிரகாரம் செப்பரேட் கோர்ட் போட்டிருக்காங்க. ஆர்டிஓ கோர்ட் இருக்கிற மாதிரி ரெரா ஆக்டுக்கு தனியா ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ரெக்கவரி ஆஃப் மணி வருது. அதாவது நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க, முன்பணம் கொடுத்துட்றீங்க, அவங்க அந்த முன்பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. பிளாட்டு கொடுக்கல, பணத்தை திருப்பி வாங்கணும். அப்ப அதுங்க முறையிடுறது, அது எப்படி உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆகுது? அது கொடுக்குறாங்க. அப்புறம் ரெக்கவரி ஆஃப் மணினா வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பணத்தை மட்டும்ங்கிறது இல்லை. நம்ம பேங்க்ல கடன் வாங்கினா வங்கி எப்படி ரெக்கவரிக்கு போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபி டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ்ல ஆர்டிபி எஃப்எஃப்ஐ ஆக்ட் 1993 இருந்ததை இப்ப பேர் மாத்தி ஆர்டிபி ஆக்ட் 1993 அப்படின்னு மாத்திருக்காங்க. தட் இஸ் மீன்ஸ் ரெக்கவரி ஆஃப் டெட்ஸ் அண்ட் டியூஸ் டு தி ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேங்க்ஸ்னு பேரு. அதை இப்போ வந்து ரெக்கவரி டெட்ஸ் ஆஃப் இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட்னு சொல்லி மாத்திருக்காங்க. இப்ப சர்ஃபாசி சட்டம் மூலமா ரெக்கவரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வகையங்கள் படுத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த சர்ஃபாசி எப்படி நம்ம டிஃபென்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். 2-3 கிளாஸ் கம்ப்ளீட்டா சர்ஃபாசி ஆக்டுக்காகவே நம்ம ஒதுக்கி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நேஷனல் கம்ப்யூட்டர்லி லா ட்ரிபியூனல்ல வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து கம்பெனியை வைண்ட் அப் பண்ணி அதனால வரக்கூடிய பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு வகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி செக்டார்ஸ் வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம். இதுல அதே மாதிரி சூட் ஃபார்
இது ரெண்டிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சூட் ஃபார் டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் மானிட்டரி பேஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த மணி சூட்ல கர்மத்துல இவ்வளவு இருக்கா, இத்தனையுமா நம்ம படிக்கணும் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. நமக்கு ஒரு சூட்டினுடைய சாராம்சத்துல எல்லாமே ஃபார்மட் ஆஃப் கிளைண்டா தான் இருக்கும், எல்லாமே ஃபார்மட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும், எல்லாமே ஃபார்மட் ஆஃப் ட்ரையல் ப்ரொசீஜரா இருக்கும். சிலதுல மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் ப்ரொசீடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் ப்ரொடியூஸ் இருக்காது. அங்க பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரதானமா மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்சிஎல்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்பி, அதாவது இன்சால்வென்சி ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ், அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இதை மட்டும் மறக்காதீங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எப்படி ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாம், கிரவுன் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு தர வேண்டிய பணத்தை எவ்வாறு வசூல் செய்வது, அது செப்பரேட் கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை வகையங்களும் மணி சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட சூட்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியஸா நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு இவரா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 1 இயர் எடுத்துக்கங்க, 2 இயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொன்றா பக்குவப்படுத்துனீங்கன்னா 3வது வருஷத்துல மிக சிறந்த ஒரு ட்ரையல் நடத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞரா நீங்க மாறிடுவீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதுக்கு நீங்க 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் ஒரு சிவில் சீனியர்கிட்ட போய் இருந்துதான் நீங்க அதை கத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய மைண்ட் செட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு சூட்சமத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் வகையங்களை உங்க வழக்குகளுக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நீங்க தொழில் செய்யணும். ஸோ இன்னைக்கு வாட் ஆர் ஆல் த டிஃபரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ரிலேட்டிங் டு தி மணி சூட்ஸ், அதை நம்ம ஒரு கிளாரிட்டியா ஒரு திங்க் பண்ணியிருக்கோம், ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருந்திருக்கும். மணி சூட்னா ப்ரோனோட் சூட்டு அப்படின்னு கூட மட்டும் நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்லை, இது எல்லாமே ப்ரொவிஷன்ஸ். ஆர்டர் 37 ரூல் 2ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி சூட்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி சூட்ஸ் ஆஸ் ஃபவுண்ட் இன் தி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ஸ்ல இருக்குது. நம்ம கோர்ட் ப்ராக்டிஸை மட்டும் பண்ண வேண்டியதில்லை, ட்ரிபியூனலும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை பத்தியும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை டெட்டு சார். டெட் எப்படி உருவாது, எல்லாத்துக்குமே அடிப்படை சார். எப்படி டிஃபால்ட் ஆகுது, எல்லாத்துக்குமே அடிப்படை சார். எப்படி காஸ் ஆஃப் ஆக்ஷன் உருவாகுது, எல்லாத்துக்குமே அடிப்படை சார். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனை எப்படி ஒரு காலதோஷத்தால் பாதிக்காம வழக்கா தாக்கல் பண்றாங்க, எல்லாத்துக்குமே அடிப்படை சார். இந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவுதான். So far நம்ம அந்த preliminary circumstances to know about what is money shoots, how it can be taken அப்படிங்கறத நாம ஒரு அம்சமா நம்ம வந்துட்டோம். இனி ஒரு 8 ஹெட்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வெரைட்டிஸ் ஆஃப் மணி சூட்ஸ். இப்போ நீங்க ப்ராமிசரி நோட்டை பேஸ் பண்ணி மணி சூட் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிளைன்டிவ் சைடுல நம்ம என்னென்ன சூட்சமங்கள் ஏற்படுத்திக்கணும், டிஃபென்ஸ் சைடுல அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையே நாம மினிமம் ஒரு வகுப்புல நம்ம பார்க்க வேண்டியது வரும். அப்பனா தான் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரி வரும், ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு ஒத்து வரும். அப்புறம் அதே வகுப்புல நாம 138 ப்ரொசீடிங்ஸ்ல சைமல்டேனியஸா சிவில் சூட்ஸ் போட்டா அதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எப்படி அமையும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரிலீவ்ல ஆல்டர்னேட்டிவ் பிரேயரா மணி ரெக்கவரிக்கு வரும்போது டிஃபெண்டன்ட் சைட்ல ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், முன்பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, மீதம் ஒரு 20 லட்சம் ரூபாய் தர்றதா அவர் ஒத்துக்கிறாரு, 90 நாள்ல அந்த கரையத்தை முடிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. நான் ஒரு டிஃபெண்டன்ட், ஐ மீன் செல்லர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, அவர்கிட்ட 10 லட்சம் நான் வாங்கினது உண்மை.
இவர் 90 நாள்ல எனக்கு வந்து மிச்ச பணம் கொடுத்துருவான்ற நம்பிக்கையில நான் ஒரு பெரிய கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனை க்ளோஸ் பண்றதுக்காக தான் என் வீடை விற்கிறதுக்கான முடிவுல இருக்கேன். திஸ் இஸ் மை ஸ்கோப். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த நபர் வந்து அந்த 90 நாளைக்குள்ளார கிரைம் செய்ய முன்வரவில்லை, அல்லது 20 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருடைய சீக்வன்சஸ் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் கொடுக்க முன் வரல. இப்ப அவர் என்ன பண்றாரு, தான் ரெடிங்கிற மாதிரி ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு நாம தான் அவருக்கு வர மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த நோட்டீஸ்ல உள்ள காஸ் ஆஃப் ஆக்ஷனை வச்சுட்டு அந்த சொத்து கையை விட்டு போயிடக்கூடாது, 90 நாளுக்குள்ள கொடுக்க முடியல, மேற்கொண்டு வட்டி கிட்டி கேட்டா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் சூட்டை ஒண்ணு உள்ள போட்டு நம்பர் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இழுக்கும்போது என்னுடைய பர்பஸ் 90 டேஸ்க்குள்ளார மிச்ச பணம்னு வரும்ன்ற போது அதையும் நான் இழந்து நான் வாங்கின கடன்காரன்ட்டுக்கு கொடுக்க முடியாம நான் அவனுக்கும் பல வட்டிகளை செலுத்தி நான் இந்த சொத்தை வேற ஆளுக்கும் விற்க முடியாம பல தருணங்கள்ல வரும்போது இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டை நான் கன்டென்ஷன் பண்ணி என்னோட பர்பஸை அவாய்ட் பண்ணும்போது இந்த இன்டர்பிரிட்டிவ் தீஸ் டூ டேமேஜஸ் எனக்கு ஏற்படுது, நஷ்டங்கள் ஏற்படுது. அதை எப்படி நம்ம கட்சிக்காருக்காக குறைச்சு கொடுப்போம், அல்லது கொடுத்த 10 லட்ச ரூபாயில எப்படி அதை நம்ம வந்து செட் ஆஃப் பண்றதுக்கு முயற்சி எடுப்போம். அப்படி நீங்க ஆன் தி சைட் ஆஃப் டிபெண்டன்ட்டும் பார்க்கணும். சில பத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஃபீச்சர் கிளாஸ் நேச்சுரலி எழுதியிருப்பாங்க. முன்பணத்தை பெற்றுக்கொண்டு மீதி பணத்தை கொடுக்கும் காலத்தில் இடத்தை வாங்குபவர் பணம் கொடுக்க தயாராக இருந்து இடத்தை கிரை செய்து கொடுப்பவர் மறுத்து விட்டாலோ கிரைம் செய்து முன் வரவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி உரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம். அதே போன்று முன்பணத்தை கொடுத்து விட்டு உரிய தேதியில் அவர் கிரைம் செய்ய வரவில்லை என்றால் கொடுத்த முன்பணத்தை இழந்து விட வேண்டியது அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதிடுவோம். will it forfeit? No. சட்டத்தால் அப்படி பண்ண முடியாது. ஆனா பத்திரத்தில் அதை எழுதியிருக்கும். he might have taken as a collateral circumstances. அப்போ எப்படி நாம இந்த மணி ரெக்கவரிக்கு பயன்படுத்துறது, அதெல்லாம் வந்து பிளைண்டிஃப் சைட்லயும் டிஃபென்ஸ் சைட்லயும் என்ன பண்றது, இது சுத்தமா ஒரு நாள் குள்ள முடிக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஒரு நாளாவது நம்ம பேசணும். இந்த சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து நடத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, நம்மகிட்ட வழக்குகள் வந்தா டிஃபென்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நாளாவது நாம செலவிடணும். ரிடம்ஷன் சூட்ஸ், மார்கேஜ் சூட், ஃபோர்க்ளோசர் சூட்ஸுக்கு 2 நாள் நம்ம செலவிடணும். ஆர்பிட்ரேஷன் அவார்ட்ல ரெக்கவரி, நான் ரெக்கவரி, எம்எஸ்எம்டி அவார்டுனுடைய ரெக்கவரி, நான் ரெக்கவரி, கான்சிக்வன்சஸ், இதெல்லாம் வந்து நாம வந்து ஒரு 2 வகுப்புகளாக தேவைப்படணும். அதே மாதிரி இந்த ஐபிசி ஃபோரம், டிஆர்டி ஃபோரம், இதுல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அண்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், மணி சம்பந்தப்பட்டதில்ல அப்படின்னா 2 விளக்கணும். ஸோ as far as my knowledge is concerned, we have to go for at least 5 to 10 classes. சரிங்களா? அப்போ நம்ம நண்பர்கள் காளிதாஸ் தான் நீங்க கேட்டுக்கணும், இத்தனை வழக்குகளுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரா, இல்ல இத்தனை வழக்குகள் இத்தனை வகுப்புகள் சம்பந்தமா நாம பேசுறதுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் சம்மதமா, இதை நீங்க என்கிட்ட சொன்னாதான் நானும் அது சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு, மெட்டீரியல் எவிடன்ஸோட வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்போ நம்ம ப்ரோலிட்டரி அட்மின்ஸ்ட நான் கேட்கிறேன், இத பத்தி நீங்க உங்க கருத்து என்ன? சரி சார். அப்ப நீங்க காளிதாஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 10 வகுப்புகளுக்கு கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வாலண்டரி இது கொடுக்காதீங்க. அவங்கள்ட்ட இருந்து பேரு, ஃபோன் நம்பரு, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கிக்கங்க. ஏன் அதை சொல்றேன்னா, அதாவது ஒரு தவிர்க்க முடியாத சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவங்க போவாங்க, நம்ம அவங்கள கம்பல் பண்ணல. ஆனா இன்ட்ரெஸ்டடா, அதாவது சிலவங்களுக்கு கிரிமினல் வழக்கு தான் நமக்கு சரியா வரும், சிவில் வழக்குகள்லாம் நமக்கு அவ்வளவு சரியா வராது
அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வகுப்பு அவங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால என்சிஎல்டி கிளாஸ் டெஃபினட்டா நம்ம எடுக்கணும், அதுல மாட்டுக்கிறதே இல்லை. அந்த ஒரு வகைகளையும் நம்ம, ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய செக்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆங்கிள்லயும் நாம வந்து ஒரு இதா வந்தாதான் நீங்க நாளைக்கு ஒரு நீதிபதி ஆகும் போதோ, அல்லது நீங்க ஒரு அரசாங்க வழக்கறிஞர் ஆகும்போதோ, அல்லது ஒரு ஹைகோர்ட்டை நீங்க டச் பண்ணும் பொழுதோ, அல்லது ஒரு சுப்ரீம் கோர்ட் போகக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது பேஸ் நல்லா நம்ம பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அவங்க முத்துலட்சுமி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப பேரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணேசன் வரைகிறாரு. ஏன்னா ஐ வாண்ட் டு செயில் அலாங் வித் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் அ ஒன் காமன் போட். வி ஷுட் செயில் ஆனா ஒன் காமன் போட். இதுல வந்து நம்ம ஒரு 20 பேர் நம்ம ஒரு சக்சீடிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு வந்து 100 பேர்ல அப்படின்னா அந்த பெருமை எல்லாமே வந்து இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண அந்த ப்ரோலெட்டரியேட்டுடைய ஆம்பிட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? அதனால இங்க பாருங்க, காளிதாஸ் நிறைய பேர் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க, இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா நம்ம சும்மா வந்து லெக்சர் அடிக்கிறோம், இதை தெரிஞ்சுக்கோங்க சார், அதை தெரிஞ்சுக்கோங்க சார், இந்த சைட்டேஷனை தெரிஞ்சுக்கோங்க சார், இதை பிரகாரம் அதை போட்டுக்கோங்க சார், அதை பிரகாரம் இதை போட்டுக்கோங்க சார் அப்படிங்கிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப நாளைக்கு நான் ப்ராமிசரி நோட் சம்பந்தப்பட்ட கிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கன்டென்ஷனை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஒரு கிளாஸ் தான் எடுக்க போறோம்னா நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும். அப்ப நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த லீவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நானும் சம்பாதிச்சாதான் நம்ம பொழப்பு ஓட்ட முடியும், அதே மாதிரி எல்லாரும் சம்பாதிச்சாதான் பொழப்பு ஓட்ட முடியும். ஆனா இப்ப நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த what do you mean to say, this vacation period we can make use of it. சரிங்களா? அப்ப நீங்க காளிதாஸ் நீங்க என்ன பண்ணுங்க, you make sure to make some role. யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அவங்களுடைய நம்பர்ஸ் என்ன. ஏன்னா சில விஷயங்களுக்கு நாம ஒரு கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியது வரும். அப்ப அவங்களுடைய நம்பர்ஸ், வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு சர்க்குலேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். வித்தவுட் ஹேவிங் மெட்டீரியல்ஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்காமலே வந்துட்டு நம்ம ஏதோ ஃபோர்கோ பண்ணிட்டு போகாம அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் பர்சன் வி கேன் டூ இட் இல்லையா? இதுல அநேகமா மாற்றுறது, ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வழக்கறிஞர் ஆயிட்டோம். So we have to make our service to somebody else. அப்போ வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஸ்ட்ரென்த் குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு நாம போய் அட்டாக் பண்ற மாதிரி வரணும்.